அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி அந்த எக்ஸாமில் கோட் நம்பர் 504 செகண்ட் வீக் பிளானுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அதில் மேத்ஸில் வந்து யூனிட் 3 அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால் இது யூனிட் 3 மேத்ஸில் யூனிட் 3ல் வெக்டர் கால்குலஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதில் இருக்கிற ஒரு சில ஃபார்மில் மட்டும் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ அதில் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஆர் வெக்டர் அப்படிங்கிறத ஓபி வெக்டர் அப்படின்னா XI வெக்டர் ப்ளஸ் YJ வெக்டர் XI வெக்டர் YJ வெக்டர் ப்ளஸ் ZK வெக்டர்னு எடுத்துட்டோம்னா மாடுலஸ் ஆருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு போட்டுருக்கு √(x² + y² + z²). நெக்ஸ்ட்டு டாட் ப்ராடக்ட்டு எல்லாமே நான் ரிவிஷன் தான் சொல்லிடன்னு போயிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டாட் ப்ராடக்ட்டு. ஸோ டாட் ப்ராடக்ட் என்னென்னா A.B. அதை வந்து நம்ம என்ன எழுதுகிறோன்னா A.B-யை A வெக்டர் டாட் B வெக்டர் அப்படின்னு எழுதலாம். அது ஒரு ஃபார்முலா. அப்புறம் வந்து A.Bக்கு ஃபார்முலா AB cos θ. அதுவே A.Aன்னு போட்டோம்னா A² அப்படின்னு எழுதலாம், அல்லது mod A² எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஏங்கிற ஒரு வெக்டரும் பிங்கிற ஒரு வெக்டரும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா A.B வந்து 0வாக இருக்கணும். A.B 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு A.B ப்ளஸ் C இருந்துச்சுன்னா நமக்கு இது A.B ப்ளஸ் A.Cன்னு சொல்லி எழுதுகிற ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இது எப்படி வச்சுக்கலாம்னா இது ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். 4ஐயும் நான் ஒரே இதில் சொல்லிடுறேன். I வெக்டர், J வெக்டர், K வெக்டர் இப்படி இருந்துச்சுன்னா I.I, J.J, K.K இது எல்லாமே ஒன்று. சேம் வேல்யூ வந்து நம்ம எடுத்தோம்னா டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆன்சர் 1. இதுவே நம்ம வேறு எடுத்தோம் அப்படின்னா 0. I.J 0, J.K 0, K.I 0. இது ஒரு 2 ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து கிராஸ்க்கு வரும். கிராஸ்க்கு வரும்போது கிராஸில் வந்து I.J, J.K, K.I வந்து I இங்கே போட்டு அதே தான் I வெக்டர், J வெக்டர், K வெக்டர் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து சர்க்கிள் மாதிரி I வெக்டர் இங்கே J வெக்டர், இங்கே K வெக்டர் எடுத்துட்டோன்னா கிராஸில் எடுக்கும்போது I.J, J.K, K கிராஸ் I இந்த மாதிரி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டோன்னா என்ன வரும்னா இப்போ ஐக்கும் ஜேக்கும் கிராஸ் எடுத்தோன்னா இந்த கே வரும். இதுவே ஜேக்கும் கேக்கும் எடுத்தோன்னா ரிமைனிங் இருக்கிற ஐ வரும். கேக்கும் ஐக்கும் எடுத்தோன்னா ஜே வரும். இதுவே ரிவர்ஸில் வந்துருச்சுன்னா மைனஸ்ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஐக்கும் கேக்கும் எடுத்தோன்னா அதாவது ஐ கிராஸ் கே அப்படின்னு எடுத்துட்டோன்னா மைனஸ் ஜேன்னு போடணும். ஆர்டர் வந்து மாறும்போது மைனஸில் வந்துடும். இது கிராஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு அங்கே வந்து A.B = B.A அப்படின்னு இருக்கும். இந்த தேர்டு ஃபார்மில் வந்து இதில் தப்பாக இருக்குது. இது என்னென்னா A.B இருக்கிறதுல B.A காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது. ஆனால் கிராஸ் ப்ராடக்டில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து வராது. அதனால் நம்ம A × B = -B × Aன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு இது தெரிஞ்ச ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா 13th நான் சொல்லிடுறேன். 13th என்னென்னா A வெக்டரை A1I ப்ளஸ் B1J A2J ப்ளஸ் A3K அப்படின்னு எடுக்கிறோம். B வெக்டரை B1I ப்ளஸ் B2J ப்ளஸ் B3K இப்படி எடுத்தோன்னா A.B என்ன வரும் அப்படின்னா இங்கே இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3. இது வந்து அங்கே கொஞ்சம் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் போட்டால் மாடுலஸ் ஆஃப் A × B. நெக்ஸ்ட்டு அங்கே வந்து பெர்பெண்டிகுலர் பார்த்தோம். இங்கே அந்த மாதிரி பேரலல் பார்க்குறோம். பேரலாக இருக்கணும்னா A × B வந்து 0வாக இருக்கும். இது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான், அப்படி போட்டுடலாம். I × I இது 0 ஆயிரும். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து இது வந்து A × B
ஃபார்முலா A cross B 21 வந்து A cross Bக்கு வேல்யூ இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே B1 B2 B3 இருக்கும். இதில் பின்னு இருக்குது. இது B1 இது B2 இது B3 வச்சு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து A cross Bக்கு A cross கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அடுத்தது இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து A டாட் B cross C அப்படி எழுதலாம், அல்லது பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு கூட எழுதலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த பேரலல் பைப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரிபிள் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா போதும். பாக்ஸ் ப்ராடக்டில் அதுலேயும் ஏபிசி அப்புறம் பிசிஏ சிஏபி இந்த மாதிரி நமக்கு வந்து ஆன்டி கிளாக்வைஸ், இது கிளாக்வைஸ் இது ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ நமக்கு வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் எடுத்தோம்னா கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ப்ராடக்டில் சேம் வேல்யூ 2 இருந்துச்சுன்னா 0 போட்டுருணும். அப்புறம் ஏபிசி வந்து கோப்ளானராக இருந்தால் பாக்ஸ் ப்ராடக்ட்டு 0. இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் ப்ராடக்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா இந்த ஏபிசி கிடையாது, இது கிடையாது. A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 டிட்டர்மினன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபார்முலா. இது என்ன பண்ணணும்னா இங்கே டாட் இருக்கும், இங்கே இதுவும் சேம் ஃபார்முலா தான். இது எடுக்கும்போது டிட்டர்மினன்ட் போட்டு AC AD இது வந்து டின்னு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏ போட்டுக்கலாம். இது டினா இங்கே டி வரும், இங்கே டி வரும். அப்புறம் BC BD. நெக்ஸ்ட்டு வெக்டரோட டிஃபரன்சியேஷன் அப்படின்னு கேட்டுருவோம். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும். எப்படி டிஃபரன்சியேஷன் இருக்கும்னா R வந்து X ஆஃப் Tன்னு எழுதும். அப்படி X ஆஃப் T ப்ளஸ் I ப்ளஸ் Y ஆஃப் Tj ப்ளஸ் S ஆஃப் T K அப்படின்னு எடுத்துட்டோன்னா dr by dt எப்படி இருக்கும்னா லிமிட் del t tends to 0 r vector of t plus del t minus r vector of t by del t. இது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா dr by dt நம்ம இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் d by dt of u plus vக்கு u du by dt plus v du by dt. இதுவே fgh இங்கே k கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகே தான். fgkன்னு போட்டுக்கலாம், fghன்னு போட்டுட்டோன்னா ஃபஸ்ட்டு 1 மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ரிமைனிங் 2 அப்படியே வச்சுக்கணும். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ எஃப் வச்சுட்டு அடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும், கே இருக்கும். ஜியை வச்சுருக்கு எஃப்ஐ பண்ணியிருக்காங்க, கே அடுத்து எஃப்ஐ பண்ணியிருக்காங்க, ஜிகே இருக்குது. இந்த மாதிரி எழுதும். அடுத்தது ஏ வந்து காஸ் ஒமேகா டி ப்ளஸ் பி சைன் ஒமேகா டி இருந்துச்சுன்னா எக்ஸ் பை டிடி வந்து ஒமேகா இன்ட்டு ஏ காஸ் பி ஆகும். இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் வந்து 0, ஒமேகா ஸ்கொயர் ஆர் 0. நெக்ஸ்ட்டு யூ ஆஃப் டிங்கிறது ஒரு வெக்டர் இருந்துச்சுன்னா அதுவும் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட்டில் அது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா டியூ பை டிடி வந்து 0 ஆயிடும். நெக்ஸ்ட்டு கிராடியன்ட் என்னென்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து I இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் கே இன்ட்டு டோ பை டோ எஸ் இது வந்து ஆப்ரேட்டர். கிராடியன்ட்டுக்கு போயிட்டோன்னா டெல் பை இங்கே வந்து ஒரு பையை மட்டும் ஆட் பண்ணிட்டே வந்துட்டோன்னா அது வந்து கிராடியன்ட் ஆகிடும். ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனோட கிராடியன்ட் எடுத்தோன்னா அது வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷனாக மாறிடும். அது அடுத்த ரிசல்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஐ இருக்குல்ல, இங்கே ஐஜே கிராடியன்ட்டில் ஐஜேகேவை ரிமூவ் பண்ணிட்டு டிஎக்ஸ் டிஒய் டிசெட் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் 0. இது ஒரு ரிசல்ட்டு. அப்புறம் டிஆர் வந்து இப்படி இருந்துச்சுன்னா டெல் பை டாட் டிஆர் வந்து 0 ஆயிடும். யூனிட் நார்மல் நமக்கு தெரியும், டெல் பை பை மாடலஸ் ஆஃப் டெல் பை. நெக்ஸ்ட்டு கிராடியன்ட் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஷை கேட்டோன்னா தனித்தனியாக கிராடியன்ட் எடுத்தால் போதும். இதுவும் அதே தான். கிராடியன்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா பையை வச்சுட்டு ஷைக்கு கண்டுபிடிக்கணும், தென் ஷையை வச்சுட்டு பைக்கு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் போதும். அதுதான் அங்கே கிராடியன்ட்டு எழுதிப்பாங்க. அப்புறம் இது வந்து இந்த யூ பை வி ஃபார்மெட்டில் தான். யூ பை விக்கு நம்ம ஒரு ஃபார்மில் எழுதுவோம்ல டிஃபரன்சியேஷனில். யூ பை வி எழுதணும்னா இங்கே வி ஸ்கொயர் அப்புறம் வி டியூ மைனஸ் யூ டிவின்னு போடுவோம்ல, அதே மாதிரி விக்கு பதிலாக பை இருக்குது, யூக்கு பதிலாக பை இருக்குது, விக்கு பதிலாக ஷை இருக்குது. இந்த ஃபார்மில் போட்டு நமக்கு டிஃபரன்சியேஷனுக்கு பதிலாக கிராடியன்ட் இருக்குது. அடுத்து கிராடியன்ட் ஆர் பவர் என்ன கேட்டாங்கன்னா என் இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 2 இன்ட்டு ஆர். நெக்ஸ்ட்டு ஒரு வெக்டர் எழுதணும், பை ஆஃப் எக்ஸ் பை
பை இன்ட்டு ஆர் இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் கிராடியன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிராடியன்ட்டுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பை ஆஃப் ஏஆருக்கு வந்து ஏ, பை ஆஃப் ஆர்ஏபிக்கு ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ்னால் டெல் டாட் எஃப் அதுக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது. இது கேர்ள்னா டெல் கிராஸ் எஃப், இது டெல் டாட் எஃப்னா டைவர்ஜென்ஸ், டெல் கிராஸ்னா கேர்ள். நெக்ஸ்ட்டு ஒரு வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷனோட டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அது ஸ்கேலாராக மாறிடும். ஆனால் கேர்ள் வந்து அதே வெக்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சோலினாய்டல், அது என்னென்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சோலினாய்டல். அதாவது டெல் டாட் எஃப் வந்து 0வாக இருந்துச்சுன்னா சோலினாய்டல்னு அர்த்தம். டெல் கிராஸ் எஃப் வந்து 0 இருந்துச்சுன்னா அதாவது கேர்ள் எஃப் வந்து 0 இருந்துச்சுன்னா இர்ரோட்டேஷனல். நெக்ஸ்ட்டு எஃப் வந்து ஒரு வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, பை வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த ரெண்டையும் எப்போ நம்ம கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோன்னா எஃப் ஈக்குவல் டு டெல் பை இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து கன்சர்வேட்டிவ். இன்கேஸ் எஃப் வந்து கன்சர்வேட்டிவாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து இர்ரோட்டேஷனலாக இருக்கும், அதாவது டெல் கிராஸ் எஃப் வந்து 0வாக இருக்கும்னு அர்த்தம். கன்சர்வேட்டிவ்னாலே அது வந்து இர்ரோட்டேஷனல், எஃப் வந்து இர்ரோட்டேஷனல் தான். அப்புறம் வந்து பை வந்து ஒரு ஸ்கேலார் பொட்டன்ஷியலாக இருக்கும்போது எஃப் ஈக்குவல் டு டெல் பை, அதாவது கன்சர்வேட்டிவ் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் ப்ளஸ் சி அப்படி டைரெக்டாக போட்டுடலாம். டெல் பை எஃப்க்கு டெல் பை டாட் எஃப் ப்ளஸ் டெல் டாட் எஃப் பை, டெல் பை எஃப் போட்டோம்னா அதாவது இது அந்த டெல் பையை கிராடியன்ட்னு போடுறோம், டெல் டாட் எஃப்பை டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எஃப் ப்ளஸ் ஜி போட்டுருக்காங்க, தனித்தனியாக நம்ம எடுக்கிறோம். அதேமாதிரி எஃப் மைனஸ் ஜிக்கு தனித்தனியாக எடுக்கிறோம். இதுக்கு வந்து லாப்லாஷியன் ஆப்ரேட்டர்னு பேர், ஸ்கொயர் எடுக்கிறது. நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிராடியன்ட் அப்படி கண்டுபிடிச்சோம்னா அது வரும் டெல் ஸ்கொயர் பை. இந்த டெல் ஸ்கொயர் இருக்குது தான் லாப்லாஷியன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பை வந்து ஸ்கேலர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா டெல் பையும் ஸ்கேலர் வேல்யூடு தான். அடுத்து கேர்ள் எஃப் ஏ இருந்துச்சுன்னா கேர்ள் எஃப் கேர்ள் ஏ, இது வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேர்ள் எஃப் கிராஸ் ஜி வந்துச்சுன்னா டெல் எஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் டெல் ஜி இன்ட்டு எஃப் மைனஸ் ஜி டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் மைனஸ் எஃப் டைவர்ஜென்ஸ், ரெண்டுமே மைனஸ். அப்புறம் டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள் எஃப் வந்து 0, கேர்ள் ஆஃப் கிராடியன்ட் பை வந்து 0, கிராடியன்ட் ஆஃப் எஃப் ஜி வந்து எஃப் கிராடியன்ட் ஜி ப்ளஸ் ஜி கிராடியன்ட் எஃப் அப்படின்னு போடணும். ஸோ அதே தான், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாடலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேர்ள் ஆஃப் கண்டுபிடிச்சோன்னா கிராடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் எஃப் மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப், டெல் இன்ட்டு டெல் எஃப் அப்படின்னா டெல் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப், அப்போ வந்து அதுக்கு பேர் டெல் ஸ்கொயர் எஃப். அப்போ ஏ வந்து ஒரு ஹார்மானிக் வெக்டராக இருந்துச்சுன்னா டெல் ஸ்கொயர் ஏ வந்து 0. ஏ வந்து ஹார்மானிக் வெக்டராக இருந்தால் என்ன எழுதலாம், டெல் கிராஸ் ஏன்னு எழுதலாம், டெல் டாட் ஏன்னு எழுதலாம். அப்புறம் ஆர் வெக்டருக்கு நம்ம டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 2/r, ஆர் பவர் என்னுக்கு கண்டுபிடிச்சோன்னா n+3 இன்ட்டு ஆர் பவர் n-1. இதுவே ஏ வந்து சோலினாய்டலாக இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ஸ் ஏ வந்து 0, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது வந்து 0. எஃப் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெல் ஸ்கொயர் எஃப் வந்து 6ன்னு இருக்கும். அடுத்து டெல் ஸ்கொயர் ஆர் பவர் என் கண்டுபிடிச்சோம்னா இது ஃபார்முலா, டெல் ஸ்கொயர் ஆர் பவர் என்னுக்கு n இன்ட்டு n+1 ஆர் பவர் n-2, இதே ரிப்பீட் ஆகிருக்குது. அப்புறம் டெல் ஸ்கொயர் ஒரு கான்ஸ்டன்ட் ஆர் வந்துச்சுன்னா 0, டெல்லுக்கு பை ஆஃப் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சோன்னா பை ஆஃப் டெல் பை டாட் ஏ ப்ளஸ் பை டெல் டாட் ஏ, இதெல்லாமே அங்கே பார்த்து அதே ஃபார்முலா மாதிரி தான். அப்புறம் கேர்ள் டெல் கிராஸ் ஏ வெக்டர் கேட்டாங்கன்னா மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏ வெக்டர், டைவர்ஜென்ஸ் டெல் கிராஸ் ஏனா 0, கேர்ள் டெல் பைனா 0. இப்போ எஃப்பும் ஜி ரொட்டேஷனில் இருந்துச்சுன்னா எஃப் கிராஸ் ஜி வந்து சோலினாய்டல் ஆகிடும். எஃப் வந்து சோலினாய்டலாக இருந்துச்சுன்னா கேர்ள் ஆஃப் வந்து டெல் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் ஆகும். இதில் என்னன்னா இதில் மிஸ்டேக் இருக்குது, என்ன இருக்கும் அப்படின்னா கேர்ள்னு சொல்லி 4 டைம் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அதை என்னென்னு எழுதலாம், 12/4 பைன்னு எழுதணும். இங்கே 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே 5 பை டெல் ஸ்கொயர் போடணும், 3 டைம் இருந்துச்சுன்னா டெல் கியூபு அப்படியே போட்டு வரணும், 4 டைம் எழுதுனா 4. ஸோ இவ்வளோதான் ஃபார்முலா இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் வந்து